கேன உபநிடதத்தின் 4வது பகுதியை முதலில் அதனுடைய மந்திரத்தை வாசித்துவிட்டு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட மந்திரத்தை வாசித்துவிட்டு அதற்கு பிறகு என்னுடைய சிறிய விளக்க உரையை வாசிக்கிறேன். மந்திரம் எது வாக்கினால் விளக்கப்பட முடியாததோ, எதனால் வாக்கு விளக்கம் பெறுகிறதோ அதுவே ஆத்மா. எது மனத்தால் அறியப்பட முடியாதோ, எதனால் மனம் அறியப்படுகிறதோ அதுவே ஆத்மா. எது கண்களால் பார்க்கப்படுவதில்லையோ, எதனால் கண்கள் பார்க்கின்றனவோ அதுதான் ஆத்மா. எது காதுகளால் கேட்கப்படுவதில்லையோ, எதனால் காதுகள் கேட்கின்றனவோ அதுவே ஆத்மா. எது மூச்சினால் முகழப்படுவதில்லையோ, எதனால் மூச்சு முகர்கின்றதோ அதுவே ஆத்மா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்துக்குரிய விளக்க உரை. இங்கே வழிபடப்படுகின்ற பொருள் ஆன்மா என்பதை அறிந்து கொள். ஒவ்வொரு மந்திரத்தின் இறுதி வாக்கியங்களாக இவைகள் வருகின்றன. இங்கே வழிபடப்படுகின்ற பொருள் ஆன்மா அல்ல என்பதை அறிந்து கொள் என்று ஆணித்தரமாக, அதே நேரத்தில் அதற்கு மேல் ஒரு மாற்று இல்லவே இல்லை என்று கூறப்படுகிறது. இங்கே ஆன்மாவை பற்றிய பல்வேறு குழப்பமான விளக்கங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இம்மந்திரங்கள் முனைந்திருக்கின்றன. இம்மந்திரங்கள் மூலம் ஆன்மாவை பற்றியும் மற்ற நமது அக உறுப்புக்கள் பற்றியும் விளக்குவதோடு உடல், மனம், உயிர், அறிவு, மனச்சாட்சி, உள்ளுணர்வு, புத்தி, சித்தம், ஆணவம், மாயை போன்ற அனைத்தும் ஆன்மா அல்லது ஆன்மா அற்றது என்பதை தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். மேலும் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர், மறைத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமதை யானை போன்ற பல்வேறு உண்மைகளுக்கும் எளிய முறையில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. அதாவது, நமது உடலில் கண் இருக்கிறது. அந்த கண்ணை உடலை விட்டு எடுத்து விட்டால் அந்த கண் பார்க்குமா? நிச்சயமாக பார்க்க முடியாது. அதை போன்றே காது, மூக்கு, நாக்கு மற்றும் உடலில் உள்ள எந்த உறுப்பையும் உடலிலிருந்து பிரித்து எடுத்து வைத்து விட்டால் அதனுடைய பார்க்கும், கேட்கும், நுகரும், உணரும் இயங்கும் அத்தனை சக்தியையும் இழந்துவிடும். இதை போன்றேதான் உடலில் உள்ள இதயம், உள்ளுறுப்புக்கள், சுரப்பிகள், இப்படியே உடலில் உள்ள அகம்புறம் உறுப்புக்கள் விஷயங்களைத்தான் அதுவும் அதனுடைய அளவில் தான் பார்க்க முடியும். மறுபடியும் சொல்லுகின்றேன், இதை போன்றேதான் உடலில் உள்ள இதயம், உள் உறுப்புக்கள், சுரப்பிகள், இப்படியே உடலில் உள்ள அகம்புறம் உறுப்புக்கள் அனைத்தும் உடலை விட்டு பிரித்தால் அதன் இயக்கம் நின்றுவிடும். இங்கே மூளையை பற்றி குறிப்பிட வேண்டும். பலர் மூளைதான் உடலையே இயக்கிறது என்று கூறுகிறார்கள். அதில் ஒன்று சந்தேகப்பட வேண்டாம். ஆனால் அந்த மூளையையும் இயக்க ஒரு சக்தி வேண்டுமே. தானாகவே மூளை இயங்கி விடுமா? அந்த மூளை மட்டுமல்ல, உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவணுவான உறுப்புக்கள் அனைத்தையும் இயக்கும் ஒரு சக்தி வேண்டுமே. அந்த சக்தி என்பது என்ன? அந்த சக்தி உடம்பில் தானே உள்ளது. கோமா நிலையில் நினைவிழந்த ஒரு மனிதன் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த நிலையில் அவனுக்கு உயிர் இருக்கிறது. ஆனாலும் அவனால் இயங்க முடியவில்லை. அதனால் உயிர் இருந்தாலும் அந்த உயிரையும் இயக்க ஒரு சக்தி வேண்டுமே. அந்த சக்தி உடலில் உள்ள ஆத்மா ஆகும். ஆன்ம சக்தியைத்தான் எல்லையற்ற சக்தி, அன்லிமிட்டெட் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்று கூறப்படுகிறது. இந்த சக்தி எங்கிருந்து வருகிறது? எங்கும் நிறைந்த சக்தி. காற்று போல இந்த உடம்பிலிருந்தே இயங்குகிறது. தாயின் வயிற்றில் கரு உண்டாத போதே
தாயின் வயிற்றில் கரு உண்டான போதே சூட்சுமமான ஒவ்வொரு உணர்விற்குள்ளும் இவ்வான்மா ஊடுருவும். அதாவது திருமூலர் கண்ட உருபொருளான உள்ளே நுழைந்து விடுகிறது. அதாவது திருமூலர் கண்ட உருபொருளாக உட்பொருளாக உள்ளே நுழைந்து விடுகிறது. எப்படி உயிர் உருவாகுகிறதோ அந்த உயிருக்கும் ஒரு சக்தியாக இந்த ஆன்மா உள்ளே அதிசூட்சுமமாக மகா சூட்சுமமாக நுழைந்து விடுகிறது. இங்கேயும் ஃபிசிக்கல் அண்ட் மெட்டாஃபிசிக்கல் நிலையை உணர முடியும். அதாவது புலன்களுக்கு உட்பட்ட உணர்தலையும் உணர முடியும், புலன்களுக்கு அப்பாற்பட்ட உணர்தலையும் உணர முடியும். கண் காது மூக்கு வாய் இதயம் போன்ற எல்லா உறுப்புகளையும் பார்த்து விடலாம். அவற்றின் இயக்கங்களையும் பார்த்து விடலாம். ஆனால் அவற்றின் இயக்கங்களை பார்க்க முடியாது. நாம் உணர முடியும். அந்த உணர்தலே விஷுவலைஸ் பண்ண முடியாது. அந்த உணர்தலை உணர வைக்கும் ஒன்று இருப்பதை உணர முடியும். அப்படிப்பட்ட மகா சக்தியாக விளங்கும் ஒன்றுதான் நமக்குள் இருக்கும் ஆத்ம சக்தி. இதைத்தான் அனுபூதியில் உணர முடியும். சோல் எனர்ஜி. இதைத்தான் அனுபூதியில் உணர முடியும் என்று கூறப்படுகிறது. அனுபூதி என்பது நிர்விகல்ப சமாதி, கம்ப்ளீட் அப்சல்யூட் நோ தாட் ஸ்டேஜ் ஆகும். அதாவது முழுமையான எண்ணமற்ற நிலை. இதையே முழுமை விழிப்புணர்வு என்றும் சூப்பர் கான்சியஸ்னஸ் என்றும் கூறுகிறார்கள். இந்த நிலை ஒரு மாபெரும் விழிப்புணர்வு நிலைதான். ஏனென்றால் இந்த நிலையைத்தான் உலகத்தை முழுவதுமாக விழிப்புணர்வோடு பார்க்க முடிகிறது. இந்நிலையையே சாட்சியாக பார்க்கும் நிலையாக நமக்குள் இருக்கும் நிலையாகும். புற புலன்களை வைத்து சில விஷயங்களைத்தான் அதுவும் அதனுடைய அளவில் தான் பார்க்க முடியும், இயக்க முடியும். ஆனால் இவை அனைத்தின் மூலமான ஆன்மாவை சரியாக உணரும்போது உலகில் உள்ள அனைத்திலும் அதன் சக்தி நிறைந்திருப்பதை உணர முடியும். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் நிலைத்திருக்கும் சக்தியை உணர முடியும். அப்போதுதான் இத்தனை வேற்றுமைகளிலும் ஒரு சக்தியின் ஒருமையை உணர முடியும். மூலத்தின் முடிவுகளே நாம் நமக்குள்ளே மூலங்கள் பார்த்தால் முடிவுகளே முடிக்காது என்று உணர முடியும். அதாவது உயர்ந்த சக்தி எங்கிருந்தோ ஒவ்வொரு அணுவணுவான உலகில் உயிருள்ள அனைத்திலும் பரவி நிற்கிறது. உணவில், உறவில், உணர்வில் மற்றும் அனைத்து உயிரினங்களிலும் நிறைந்து நிற்கின்றது. காற்றில் உயிர்சக்தியாக, பஞ்சபூதங்களின் இயற்கை கோள்களின் சக்தியாக, புவியீர்ப்பு சக்தியாக, புவியீர்ப்பு மையமாக அந்த சக்தி இருப்பதை உணர முடியும். இப்படி உணரும்போது மனிதனான நாம் ஒன்றுமில்லாமல் போவதை உணர முடியும். அங்கே பீயிங் இன் நத்திங்னஸ், நோயிங் ஃப்ரம் நத்திங்னஸ், டூயிங் ஆன் நத்திங்னஸ் என்பதையும் இறுதியில் கோயிங் டுவர்ட்ஸ் நத்திங்னஸ் என்பதையும் உணர முடியும். சும்மா இரு சொல்லற என்பதின் உண்மை பொருளை உணர முடியும் என்பதை எம் மந்திரம் மெய்ஞான ரீதியாக விளக்குவதோடு உளவியல் ரீதியாக நாம் உணர முடிகிறது. அடுத்த பகுதியாக பார்ப்போம்.